வணக்கம் உறவுகளே. இன்றைய நாள் டிசம்பர் 26. நம்ம யாருமே மறக்க முடியாத மிகவும் கனத்த நாள். 21 வருஷங்களுக்கு முன்னால் இதே நாளில் தான் சுனாமிங்கிற ஒரு பேரலைக்கு நம்மளோட உறவுகளில் எண்ணற்ற உறவுகளை நாம் பறிகொடுத்து தவிச்ச நாள். அதுபோல் இன்னொரு பேரழிவை எப்போவுமே எங்கள் மனித சமூகத்துக்கு கொடுத்துடாத அப்படின்னு இயற்கை அன்னையை வேண்டும் விதமாக என்னுடைய இந்த சிறு உரைநடை கவிதை படைப்பு எனது அர்ப்பணம், சமர்ப்பணம். வருடங்கள் கழிந்தும் கூட வடுக்கள் மறையவில்லை. வருடங்கள் கழிந்தும் கூட வடுக்கள் மறையவில்லை. கடலுக்காய் சென்ற உடல்கள் இன்னும் கரை வந்து சேரவில்லை. அலறிய அலறலையும் ஆர்ப்பரிக்கும் ஆழியையும் மனிதன்தானே என்னால் மறக்க முடியவில்லை. வழக்கம்போல் விடிந்தது என்றுதானே நினைத்திருந்தோம். நாட்டை உழுக்கப் போகும் விடியலது என்று எவரும் நினைக்கவில்லை. கொள்ளை அழகாய் பார்த்த உன்னை கோர முகமாய் பார்ப்போம் என கனவிலும் நாங்கள் கண்டதில்லை. ஆழிப்பேரலைக்குள் பழந்தாளிகள் தொலைந்து போச்சே. வீடு பிள்ளை குட்டி என கொத்தாய் மாய்ந்து போச்சே. ஆதாரமான படகுகள் கூட அலையோடு அடித்து போச்சே. ஆசை கனவு லட்சியமெல்லாம் மண்ணோடு மூடிப்போச்சே. பிரபஞ்ச மனிதர்கள் செய்த பிழையால் விழைந்ததோ, அறிவியல் சக்தியின் அதிர்வால் அசைந்ததோ, மனபாரம் தாங்காது நீயே வெகுண்டெழுந்தாயோ. காலமெல்லாம் எமை காக்கும் எம் குலத்தாயே, இது போன்ற பேரழிவு இனி நிகழாது உம் மக்களை காத்தருள்வாயே. நன்றி, வணக்கம்.